வணக்கம் எஸ்கே ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம வந்து இப்போ ஒரு வண்டி ஒரு அப்டேட் எடுத்துருக்கேன். ஸோ நான் ஒரு சின்ன வேலையாக அப்படியே கொஞ்சம் சேலம் வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி தான் எடுத்து வந்தேன். அந்த வண்டி தான் இது, அந்த வண்டி தான் இதுங்க. பாருங்கள், டிவிஎஸ் ரேடியன்கிற வண்டி தான் இது. ஸோ இந்த நம்மளோட எப்ஜெட் இருக்கு இல்லையா, நம்ம எப்ஜெட்டை வந்து நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம அப்ஜெட்டில் வந்து கொஞ்சம் சின்ன கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்கன்னா வாங்க சொல்கிறேன். இந்த வண்டியிலேயே சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்னு. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த செயின் ப்ராக்கெட் போய் இந்த இடத்துல ஒரு சின்ன வீல் வரும். அந்த வீலுக்குள்ளே ஒரு சாஃப்ட் வரும், இன்ஜினுக்குள்ளேருந்து வர்றது. அது வந்து என்னாச்சுன்னா அப்படியே தேஞ்சு மொத்தமாக அவுட் ஆகி போச்சுங்க. அதனால தான் அதை வெல்டு வச்சு அப்படியே வச்சு ஓட்டிகிட்ருக்கிறேன். ஸோ வெரி சாரி, நம்ம வீடியோ வந்து வர்றது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ என்ன காரணம்னா வண்டி அடிக்கடிக்கு நம்ம வண்டி வந்து அடிக்கடிக்கு ரிப்பேர் வைக்கிறதாங்க காரணம். அதனால தான் இப்போ நம்ம போகிற ட்ரிப்புக்கு முதலாம் கூட நம்ம ஃப்ரெண்டோட வண்டியை வாங்கிட்டு தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ என் வண்டி வந்து நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா புஜ்ஜி வந்து அங்கே நிற்கிறான் அவங்க வீட்டில். ஸோ அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இந்த வண்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைலேஜிங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட நேம் வந்து டிவிஎஸ் ஏரியனா, டிவிஎஸ் ரேடியமாக தான் வந்துச்சு. ஸோ இந்த வண்டி ஆல்ரெடி ஓட்டியிருக்கிறேன். இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 70 கிலோமீட்ரு, 1 லிட்டருக்கு 70 கிலோமீட்ரு கிடைக்குங்க. ஸோ பரவாயில்ல, 70 கிலோமீட்ரு கிடைக்குதுன்னா. ஸோ நம்ம வந்து அடுத்தது என்னென்னா இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு மட்டும்தான் செக் பண்ண போகிறோம். நான் இது வரைக்கும் இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு நான் செக் பண்ணவே இல்லை. இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு மட்டும் செக் பண்ணிவிட்டு அதாங்க நம்ம இந்த வண்டியில் பார்க்கவே போகிறோம். டிவிஎஸ் ரேடியலில் வந்து எவ்வளோ டாப் ஸ்பீடு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து டோல்கேட்டில் நிற்கிறோம். எந்த டோல்கேட்னு கேட்டிங்கன்னா கரும்பத்தம்பட்டி தாண்டி செகண்ட் டோல்கேட்டில் தான் நம்ம நின்றுருக்குறோம். சரிங்க, மீதியெல்லாம் அப்படியே மோட்டோட வீட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஹாலில் போட்டுக்கிங்கன்னா புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க எல்லாம் வண்டி எடுத்து பார்க்கலாம். நானும் அப்படியே இந்த டோல்கேட்லேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கேமராவெலாம் ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், நம்ம கேமராவெலாம் ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டில் என்ன பஞ்சாயத்துன்னு தெரில, திடீர்னு ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. பாருங்க, காருக்கும் அந்த டோல் இருக்கு இல்லைங்களா, டோல் பில் போடுவாங்களே அவங்களுக்கும் ஏதோ பஞ்சாயத்து போல். சரி, என்ன பஞ்சாயத்துன்னு தெரில. சரி, அதை அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம அப்படியே கிளம்பலாங்க. இப்போ டோலில் மட்டும்தாங்க இதே பிரச்சனை எப்போ பார்த்தாலும். நம்ம அப்படியே டைம் ஸோ நம்ம வந்து போகிற தூரத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம
ஸோ ஒரு 110cc பைக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 90-95 கிலோமீட்டர் வேகமும் ஒரு 70 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிது. அப்படிங்கும்போது ஒரு பெஸ்ட்டான வண்டி தான், ஒர்த்தான வண்டி தான். பிரேக்கிங்கும் பார்க்கும்போது ஒரு லிமிட்டு தான் வண்டிக்கு. பிரேக்கிங் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது ட்ரம் பிரேக் தானே, டிஸ்க் பிரேக்கு. இந்த வண்டிக்கு டிஸ்க்கு கொடுக்கலாம் தான், பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்க்குக்கு உண்டான லோடு வந்து இந்த வண்டி கிடையாது. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம Yamaha R15 எல்லாம் எந்த வண்டி எடுத்தாலும் அது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான வண்டி. நமக்கு வந்து டிஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த வண்டி எல்லாமே வந்து வெயிட்டு, பிரேக் பிடிச்சாலும் அந்த லோடுக்கு சக்குன்னு அப்படியே அமர்ந்து நிற்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி டிஸ்க் பிரேக் கொடுத்தா தூக்கி தான் போட்டுருமா தவிர, அதாவது தூக்கிடும், கம்பல்சரி தூக்கி குண்டக்கப்புறம் போட்டுரும். இதெல்லாம் அந்த வண்டி வெயிட் இருக்கிறதுனால அவ்வளோ அது வெயிட் இருக்கிற வண்டி அதுவே அசால்ட்டு பேக்கெல்லாம் ஏறும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வந்து எப்படின்னா கொஞ்சம் என்ட்ரன்ஸில் ஏறி, அதாவது இப்படி என்ட்ரன்ஸில் ஏறி நின்று டிஸ்க் அடித்தா மட்டும்தான் தூக்கும். இதெல்லாம் அப்படி இல்லை, சும்மா டச் பண்ணினாவே குப்பரை கம்பி போட்டுரும். அதனால தான் இந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து 110cc வண்டிகளுக்கு எதுக்குமே வந்து டிஸ்க் கொடுக்குறதில்ல. 125க்கும் கூட கொடுக்குறாங்க, பட் இதுக்கு கொடுக்குறதில்ல. 125 கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த கேஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ வெயிட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 75, 80, 90 இந்த மாதிரி தான் கேஜி வரும். இப்போ எப்ஜெட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே தான் வரும். வணக்கம் எஸ்கே ஸ்குவாட். நம்ம அப்படியே வந்துட்டு சேலத்துக்கு கொண்டிருக்க அந்த ஏரியா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த இடம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு தடவை வந்தோம் இல்லைங்களா, 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலு சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி. மொதல் தடவை வந்து இங்கே வரைக்கும் தண்ணி போயிட்டு இருந்தது, மேலே வரைக்கும் தண்ணி போயிட்டு இருந்தது. இப்போப்பா கொஞ்சம் அப்படியே கம்மியாகிடுச்சு, கம்மியாக விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது நல்லா இந்த இடத்துல. எப்போ வேணாலும் குளிச்சுக்கலாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னு வச்சுங்களேன், காலையில் வந்தோடனே ஆற்றுல குளிச்சுக்கலாம், நல்ல இடம். ஸோ நான் அதுக்கப்புறம் அப்படியே இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு வந்துட்டு ஹாலில் போட்டுக்கோங்க. அதே ஸ்குவாட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.